Das muss ich erledigen. So that I have to complete. erledigenna finish பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? இன்டர் பேங்க். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ. ஓகே ஓகே ஓகே. பண்ணுங்க. ஆ okay. So bank interbank. So beider behörde. So un beider Polizei was marked man dot. So பேங்க்லலாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ காண்டோ இந்த இதெல்லாம் எங்கே பண்ணுவாங்க? பெஹால்டவா இன்டர் பேங்கா பைடர் பெஹால்ட ஆர் பைடர் பொலிட்ஸை. einen personal ausweis beantragen. பர்சனல் ஐடி அப்ளை பண்ணணும். ஸோ அது எங்கே போகணும்? ஆமாம். ஸோ இது இந்த இடம் என்னதுன்னா பைடர் பெஹால்ட. இந்த ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம். இது பேங்க், இது போலீஸ். ஓகே. einen Betrag überweisen. ஸோ பெட்ராக் பை பெட்ராக் ஊபர்வைசன்னா டு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். melden dass man die Geldbörse verloren hat. ஸோ இது பர்ஸ் இல்லை வேலட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இது ரிப்போர்ட் பண்ணோன்னா ஆமாம். தி பப்பியரை ஜைகன் டு ஷோ த டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ். ein Konto eröffnen. Den Führerschein abholen. Führerschein என்ன தெரியுமா? லைசன்ஸ். லைசன்ஸ் எடுக்கணும். einen Kredit beantragen. einen Vertrag unterschreiben. கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். then pass verlangen. பாஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும். einen Diebstahl melden. theft ரிப்போர்ட் பண்ணும். Dokumente for die Einbürgerung abgeben. சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சரண்டர் பண்ணுறது. ஓகே. Holen Sie die Gespräche, beschreiben Sie die Situation. இப்போ 3 கான்வர்சேஷனை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ சேம் கான்வர்சேஷன் டைலாக்ஸ் தான். இது வந்து ஆ பேசேன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ரைட்டு அதை மட்டும்தான் மார்க் பண்ணணும்.
ஓகே. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன எதுக்காக வந்திருக்காங்க இந்த லேடி? இல்லைன்னா eine Frau, ஒரு லேடி. eine Frau beantragt einen neuen Pass. ஓகே. ஸோ இதில் 1 and 2ல எது ட்ரூ? சரி. ஸோ அவங்களுக்கு பாஸ் எப்போ வந்துடும்? இந்த வீக், ஒரு வீக்கில் கிடச்சிடும் அப்படின்னாங்க. ஓகே. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? என்னாச்சு? ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் ஏடிஎம் மிஷின் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்களோட பேங்க் கார்டு ரிட்டர்ன் பண்ணல, உள்ள போட்டால் திருப்பி ரிட்டர்ன் வரல. had the their automat had the bank karte nicht zurückgegeben. ஸோ ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பியில் எது கரெக்டு? ட்ரையா? ஆக்சுவலி இதுதான் 4, 4th ஒன் கரெக்டு. பேங்க் கார்டு வந்து எப்போ வந்து கலெக்ட் பண்ண சொன்னாங்க? நாளைக்கு மார்னிங் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க உங்கள் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Varga kann morgen seine Bankkarte abholen. ஓகே, அடுத்தது கேட்கலாம்.
இது என்னது? இல்லையா? அயன்மேன் ஒரு பர்சன் வந்து theft நடந்திருக்கு, அவரோட பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அயன்மேன் missed it. einen Diebstahl Diebstahlக்கு என்ன பண்ணும்? மெல்டன் ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கான். theft பர்ஸ் போயிடுச்சு. ஸோ இதுல எது ட்ரூ? அந்த பர்சன் வந்து யூபான்ல போயிட்டு இருக்காரு. கிளாஸ் பிளாட்ஸ் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்களது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு பர்ஸ்ல. இங்க பாருங்க, டெசிக்லர் ஜைட் டி போலீசிஸ்டன் ஜைனன் ஹவுஸ் வைஸ் அவரோட ஐடி காமிச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ஐடி எல்லாம் எதுவுமே காமிக்கல. ஏன்னா அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, எல்லாமே தெஃப்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? பர்ஸ்லயே எல்லாமே இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, இங்க வந்து ரெண்டு வேர்ட்ஸுக்கு வந்திருக்கும். ஓனர் மிட். ஓனே வந்தா அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும், மிட் வந்தா டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். ஸோ ஓனர் இயரன் பாஸ் குவெனன்சி நிக்ஸ் ரைசன். ஸோ உங்க பாஸ் இல்லாம யூ கேன் நாட் டிராவல். Mit einem Pass dürfen Sie über die Grenze fahren. With the pass you are allowed to travel to the border. So அந்த border வரைக்கும் நீங்க போகலாம் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே நீங்க போடணும். என்ன ஓனேவா மிட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மைன் ஃபியூரர் ஷைன் நிஷ்ட் ஆட்டோ ஃபாரன். அப்படின்னா நிஷ்ட் ஆட்டோ ஃபாரன்னா என்னது? ஓனர் மைனன் ஃபியூரர் ஷைன். ஓனே வந்தாலே என்ன யூஸ் பண்ணோம்? மைனன் வந்து அக்குசாட்டிவ் கேஸ். வித்தவுட் மை லைசன்ஸ் ஐ எம் நாட் அலவுட் டு டிரைவ் டாக்ஸி. ஸோ டார்ஃபிஷ் நிக்ட் ஆட்டோ ஃபாரன். ஸோ அடுத்தது என்ன சொல்றீங்க? எஸ், ஓனர் meine Bankkarte இங்க டார்க் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இதான் எனி மாடல் வேர்ப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓனர் மைனர் Bankkarte kann ich kein Geld abheben. I cannot take the withdraw the money. ஸோ அப்படின்னா இங்க என்ன வரும்? ஓனர். ஸோ ஓனர் மைனர் Bankkarte. ஸோ இங்க மைன் மேஸ்குலின்ன்றதுனால இங்க மைனன் வந்திருக்கு. வெறும் அக்குசாட்டிவ்ல மேஸ்குலின் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்றது எதுவுமே சேஞ்ச் ஆகாது இல்லைங்களா? ஸோ ஓனர் மைனர் Bankkarte kann ich kein Geld abheben. அதுக்கப்புறமா eine Fahrkarte U-Bahn fahren. ஸோ ஓகே, மிட் கரெக்ட். மிட் இங்க வந்து ஐனர் வரும். மிட் ஐனர். ஏன்னா மிட் வந்தாலே என்னது? டாட்டிவ் கேஸ் இல்லைங்களா? மேஸ்குலின் எல்லாம் இது வந்து ஃபெமினின் என்னவாகும்? ஐனன்றது ஐனர். மிட் ஐனர் Fahrkarte kann ich U-Bahn fahren. இல்ல டார்ஃபிஷ் U-Bahn fahren. டிராவல் டிக்கெட் இருந்தா தானே அலோ பண்ணுவாங்க. ஸோ டார்ஃபிஷ் U-Bahn fahren. ஸோ இங்க டார்ஃபிஷ் கார்னிஷ் கூட போட்டுக்கலாம். டார்ஃபிஷ்
U-Bahn fahren. Okay. Next, ein Konto, kein Geld überweisen. நல்லா பாருங்க, சொல்லுங்க. Kein Geld überweisen. ஸோ இங்க வந்து ஒன்று அக்கௌண்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுல்ல. அக்கௌண்ட், கான்டோன்னா அக்கௌண்ட். ஸோ வித்தவுட் அன் அக்கௌண்ட் kann ich kein Geld überweisen. So das Auto zur Polizei fahren. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு கைன்னு அந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுறது, ஓனே யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இங்கே கைன்னு நிட்டு அந்த மாதிரி வந்தால் நீங்கள் ஓனே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்டோ இருந்தால் நான் போலீஸ்கிட்ட, டாக்ஸி இருந்தால் நான் போலீஸ்கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்பேன் நான் அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்ன வரும், மிட். மிட் தஸ்ன்றது டெம்மாக மாறும். மிட் டெம் ஆட்டோ kann ich zur Polizei fahren. சரிங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்குசாட்டிவ் ஓனே வந்தாலே அக்குசாட்டிவ். அக்குசாட்டிவ்க்கு என்ன வரும் ஆக்சுவலி, den, das, die, die. கரெக்டா? இது வந்து அக்குசாட்டிவ் கேஸ். அக்குசாட்டிவ்க்கு இது வரும். அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று என்ன வரும், இங்கே வந்து ஐனன், மைனன், மைன் யூஸ் பண்ணோம்னா மைனன். கரெக்டா? மற்றதெல்லாம் இது அப்படிதான், ஐனு ஐனு அந்த மாதிரி வரும். டாட்டிவ்ல என்ன வரும், மேஸ்குலினுக்கு டெம், மேஸ்குலின் நாய்ட்ரூம் ரெண்டுத்துக்குமே என்ன வரும் ஆக்சுவலி, டெம், டெம், டேர், டென். கரெக்டா? ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரூம் வந்து டென் டென் வரும். அதே மாதிரி இது என்ன வரும், ஐனம் இல்லை மைனம். ஸோ எல்லாம் இந்த எண்டிங் தான் வரும். ஸோ இங்கே நம்ம காமிச்சது இங்கே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் காற்று ஃபெமினின். ஃபெமினினுக்கு என்ன வரும், ஐனர், மைனர். புரியுதுங்களா? இங்க என்ன வரும், இங்க வந்து ஐனன், மைனன். இது மறக்கவே கூடாது நீங்க. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. சரிங்களா? ஸோ ஒன்று வந்தால் அக்குசாட்டிவ், டாட்டிவ்க்கு வந்து மிட்டு வந்து டாட்டிவ்.
ஓகே, லாஸ்ட் ப்ரௌச் ஹில்ஃபர் வெல்ஷ பிட்டன் ஹார்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பிட்டன் அப்படின்னா என்ன ரிக்வெஸ்ட் இல்லை ஃபேவர், என்ன ஃபேவர் அவருக்கு தேவைப்படுது, என்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஸ் டூ மிஷ் பிட்டர் அப் ஹோலன். ஸோ இது வந்து எந்த பிக்சரு 1 2 3ல? ஸோ கான்ஸ் டூ மிஷ் பிட்டர் அப் ஹோலன், இது வந்து இந்த 3 பிக்சர்ல எது நினைக்கிறீங்க? அப் ஹோலன்னா என்ன ஞாபகம் இருக்கா? ஸோ என்ன பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற ஹெல்ப். என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க நீங்கள்? ஓகே, கான்டென்சி பிச்சர் மைனா கார்டஸ் பெவன். இல்லை இது என்னதுன்னு கண்டுபிடிங்க. கிவ் மியர் பிச்சர் நுமர் ஃபோன் மைனர் கிரெடிட் கார்டர். பே வந்து இது வந்து பேவா? இது பேன்றீங்க, இது பே வந்து 3-ஆ? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி, அதுதான் நான் சொன்னேன் ஒகேபுலரி படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒகேபுலரி கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? கான்டென்சி பிட்டர் மைனர் கார்டர் ஸ்பெர்ரன், அதாவது பிளாக் பண்ணுறீங்களா? ஸ்பெர்ரன்னா பிளாக், என்னோட கார்டை பிளாக் பண்ணுங்கன்னு. ஸோ யாருக்கு சொல்லுவாங்க? கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொல்லுவாங்க, கரெக்டா? இது வந்து கிவ் மீ அ பிச்சர் நம்பர் ஃபோன். ஸோ என்னோட கிரெடிட் கார்டு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதுக்கு இவர் கேட்குறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பொலைட்டாக கேட்குறது, ரிக்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ A1 எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் அது இது அனுப்பியிருக்கேன், ஃப்ரேமிங் கொஷின்ஸ் அப்படின்னு. அதில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃப்ரேமிங் கொஷின்ஸ்க்கு வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கன்ஜங்டிவ்ஸ் வை யூஸ் பண்ணுவாங்க. இஷ் கான்ட ஐ குட், இல்லை கான்ட இஷ் குட் ஐ அப்படின்னு கேட்குறது உங்களோட்டோட வரும். ஸோ கான்ட இஷ் நா கைனன் காஃபி ஹேவன், குட் ஐ ஹேவ் ஒன் மோர் காஃபி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி. கான்டென்சி மியர் பிட்டர் கூல்ஸ் ஹெல்ஃபன், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சே உங்களுக்கு வந்து நான் அந்த ஃப்ரேமிங் கொஷின்ஸில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்க, என்ன ஹெல்ப் கேட்பீங்க? ஜி ஹேவன் இயர் கெல்ட் வாஸ் அ ஃபர்கெசன். ஸோ அவங்களோட மணி பர்ஸ் மறந்துட்டீங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி ஹெல்ப் கேட்டிருப்பீங்க இதில்? ஸோ உங்கள் மணி பர்ஸ் மறந்துட்டீங்க. ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து எந்த ரிக்வெஸ்ட் கேட்பீங்க? எதுமா? நான் கைண்ட் விஷன் வாட்சுண்ணா, மறந்துட்டு போயிட்டீங்க ஒரு பிளேஸ்க்கு. எதுமா? மியர் கெல்ட் லைஹன், எனக்கு கொஞ்சம் மணி லென்ட் பண்ணுறீங்களா, எனக்கா இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்பீங்க?
இதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கான்டென்சி, மியர், பிச்சர், கெல்ட், லைஹெட். நோட் பண்ணிட்டீங்களா? இதே மாதிரி கான்டென்சி, மியர், பிச்சர், கெல்ட், லைஹென். இது வந்து ஃபார்மலா கேட்டீங்க. ஒருவேளை இன்ஃபார்மலா கேட்கணும்னா இது யூஸ் பண்ணணும். கான்டெஸ்ட் டு. கான்டென்சிக்கு பதிலாக கான்டெஸ்ட் டு. கான்டெஸ்ட் டு, மியர், பிச்சர், கெல்ட், லைஹென். அடுத்தது இயர் ஹேண்டி இஸ்ட் வெக். ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் எங்கே போயிடுச்சு, எங்கே வச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அது இல்லைன்னா வேற என்ன சொல்வீங்க? ஒருவேளை அது இல்லைன்னா இப்போ என் ஃபோன் எங்கே தேடினாலும் கிடைக்கல, ஆனால் அங்கே இருக்கு. ஸோ எப்படி கண்டுபிடிப்பேன்? கால் பண்ண சொல்வேன்னா அதுதான் இங்கே. மிஷ் அன்ரூஃபன். கான்டென்சி, பிட்டர் மிஷ் அன்ரூஃபின். இதே மாதிரி தான். கான்டென்சி, மியருக்கு பதிலாக மிஷ் வந்துடும். மிஷ், பிட்டர், அன்ரூஃபன். இங்கே வந்து பிட்டர் சொல்லிட்டு அன்ரூஃபன். எழுதிட்டீங்களா? ஸோ மற்றது எல்லாமே எழுதிட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. 3 ஸோ கான்டெக்ட் பிட்டர் mit deinem ஹேண்டி டெலிஃபோனியரன். ஸோ உங்கள் ஹேண்டி மூலமாக நான் கால் பண்ணட்டுமா அப்படின்னு ஜஸ்ட் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன் கேன் ஏன் கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை உங்கள் மொபைல்லையும் இது சார்ஜ் இல்லைன்னா took me alive, mine akku is clear. So I'm sorry, my battery is empty. Okay, Hören Sie, is das freundlich gesprochen oder nicht? ஸோ இதில் வந்து எது ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்களோ, எது ஃப்ரெண்ட்லியாக ரிக்வெஸ்ட்டு. ஸோ சொல்கிறதும் சரி, அந்த டோன் இங்கே இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி ஒரு டோன் இருக்கும் இல்லையா. இங்கே கொடுத்தது எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிற டோன் எப்படி இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருக்காங்களா இல்லை இதே வார்த்தை வேறு விதமாக கேட்டிருக்காங்களா மார்க் பண்ண. ஓகே, அவங்க பேசின அந்த ஃப்ரெண்ட்லி டோன் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது மட்டும்தான். ஓகேவா? ஓகே. ஃபோரன்சி இஸ் சால பிச்சர் ஃப்ரெண்ட்லிஷ் இன்ஸ்பிரஷன்ஸ்னா. ஸோ இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நீங்கள் சேம் அதே வால்யூம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. Konnte ich mal telefonieren bitte?
Contest du mir bitte helfen? Gib mir bitte 5 dein Buch. Könnten Sie das bitte fertig machen? Kannst du bitte die Musik ausmachen? Könntet ihr bitte zu mir kommen? Okay. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிளாஸ் ரூமில் எது ஃப்ரெண்ட்லியாக பேசுறது எப்படி அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே நாளைக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு இல்லை இதோட நீங்கள் மண்டே தான் வருவீங்க இல்லைங்களா